ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவி தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லார்ட் ஆஃப் பிளானட் அனிமேவோட 8th எபிசோட பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்லேயே கிங்கி காம்படிஷன் ஆளுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறேன். அந்த நேரத்தை ஹீரோ கூப்பிட்றா. அவள் திரும்பி பார்த்து கோவப்படுறேன். இதை மன்னிச்சிட்டு உனக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு எங்கேருந்து இந்த அழகான பொண்ணை பிடிச்சிட்டு வந்தேன்னு அவள் கேட்க, அதுக்கு ஹீரோ, நான் இவங்களை உனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன், இவங்க தான் நான் சந்தித்த ஃபீமேல் ஹீரோன்னு சொல்ல, அவளும் ஆமான்னு சொல்ல கிங்கி ஆச்சரியப்படுற, உண்மையான ஃபீமேல் ஹீரோவா, அதே மாதிரி கெட்டவங்களை அழிக்கிறவன்னு கேட்க, இதுக்கு சியு ஆமான்னு சொல்ல, இதை கேட்ட கிங்கி இன்னும் ஆச்சரியப்படுறா. அடுத்த சீனில் அந்த 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ அந்த மாஸ்டர் யூ சொல்கிறாரு, இன்ஃபென்ஷி உங்கள் அளவுக்கு வரமாட்டான், அவனை கில் பண்ணிட்டான்னு அவன் கேட்க, அதுக்கு சிஓ கவலைப்படாத மாஸ்டர் யூ, இந்த இன்ஃபென்ஷு எம்ப்ரருக்கு பிடிச்ச ஒரு பர்சன், அவனுக்கு நம்ம இந்த தடவை கொஞ்சம் பாடம் போக்கட்டுனா போதும்னு சொல்கிறான். அடுத்த சீனில் கிங்கி கேட்குறான், நீங்கள் ஸ்கில்ஃபுல்லான ஆள் தானே, எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன். அந்த நேரத்தில் அந்த 2 பேரும் அங்கே வராங்க. இதை பார்த்து அந்த சிஓ கோவப்படுறான். அவன் சொல்கிறான், இந்த முட்டாள் இன்ஃபென்ஷிவ்னு அவங்கக்கிட்ட ட்ராப் ஆகலையா, அதே மாதிரி இந்த இன்ஃபென்ஷிவும் சியூவும் எதுக்காக ஒன்றா சேர விட்டீங்கன்னு கோவப்படுறான். மாஸ்டர் யூ சொல்கிறாரு, சிஓ நான் கேட்ட வரைக்கும் அவள் ஜேடு உடைக்கிறதுல திறமை வாய்ந்தவளாம், இப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு அவங்ககிட்ட அவன் கேட்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்கிறான். கிங்கி சொல்கிறா, ஏற்கனவே வில்லேஜில் வெளியே குரூப்பாக ஆட்கள் சுற்றிட்டு இருக்காங்க, அதுவும் பொண்ணுங்களை திட்டிட்டு போகிறதுக்கு. இதை கேட்ட சியூ, என்ன உண்மையாவா, அவங்களுக்கு அசிங்கமாகவே இருக்காதான்னு கேட்குறான். அந்த நேரத்தில் சிஓ பிரின்சஸ் சுயின்னு கூப்பிட்றா. அவளும் சிஓன்னு சொல்கிறான். நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு அவன் கேட்குறான். ஹீரோ நினைக்கிறான், இங்கே எதுக்காக மெயின்லாடே வந்திருக்காங்க. கிங்கியும் கேட்குறா, உங்கள் பேர் சியூனா, அப்போ நீங்கள் தான் ஸ்வாடு பேரி சியூவா, நீங்கள் எல்லா மாஸ்டர்ஸையும் உங்கள் ஸ்வாடால் கொண்டு இருக்கீங்க. இதை கேட்ட சியூ, இந்த மாதிரி நான் பாராட்டினாலே எனக்கு பிடிக்காது. சிஓ சொல்கிறான், இந்த டிராகன் சிட்டிக்கு சியூ ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க உங்ககிட்ட மென்மையாக நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி பிரின்சஸ் சியூ, இந்த முட்டாள்கிட்டையெல்லாம் ஏமாறாதீங்க, இவன் எப்போவுமே பெண்களுடனும் ட்ரிங்க் பண்ணிட்டும் இருப்பான். இதை கேட்ட ஹீரோ, டே சியூ, நீ யாரை பற்றி பேசுகிற, சிஸ்டர் சியூவும் நானும் ஃப்ரெண்டு, உனக்கு எதனா பிரச்சனையா, அவங்க என் கூட இருந்தா. இதை கேட்ட அவன் கையை தட்டி விட்டு சொல்கிறான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பிரின்சஸ் சியூவிடம் சொன்னேன், அவ்வளோதான். இங்கே நிறைய கெட்ட பசங்க இருக்காங்க, அதுவும் பொண்ணுங்களை தூக்கின்னு போகிறதுக்கு, அதனால் பிரின்சஸ் சியூ கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறான். இதுக்கு ஹீரோ, அந்த கெட்ட பசங்க என்னோடய எஸ்டேட்டில் இருக்க பொண்ணுங்களை கூட தூக்கிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையே, அவங்க முட்டாளுங்க, அவங்கன்னு அவன் திட்ட போக, இதை கேட்டான் லாடியும், நீங்கள் கூட கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், இந்த தடவை உங்கள் சர்வெண்ட்டை தூக்கிட்டு போனவங்க அடுத்த தடவை உங்களை தூக்கிட்டு போவாங்கன்னு அவன் சொல்கிறான். இதை கேட்ட கிங்கிங் கோவப்படுற. சியூ தட்டுட்டு சொல்கிறா, பொறுமையாக இரு, இது எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். ஹீரோ அதை தட்டி விட்டு சொல்கிறான், நான் ஒன்றும் பொண்ணு கிடையாது என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு, நீங்கள் இதனால் நான் காம்படிஷனை மிஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களே. இதை கேட்டு அவன் கோவப்படுறான். 2 பேரும் தன்னோட பவரை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ ஹீரோக்குள்ளே இருந்த டிராகன் சொல்லுது, இவனை பார்க்குறது சாதாரண ஆள் மாதிரி தான் இருக்கான், இவன் மேரோ வாஷிங் ரிலீமில் தான் இருக்கான், ஆனால் இவனோட சோல் பவர் வந்து ட்ரெஷராவோட சிறப்பானது, அதனால் இவன் கொஞ்சம் டப்பாக தான் இருப்பான். சிஓ நினைக்கிறான், இந்த இன்ஃபென்சி 4th லேயரில் தான் இருக்கான், ஆனால் எப்படி என்னோடய 6th லேயர் மேரோ வாஷிங் ரிலீமுக்கு டஃப் கொடுக்குறான்னு தெரியலையே. அந்த நேரத்தில் சியூ அவங்க 2 பேருக்கு முன்னாடி லைட்டாக இரும்ப அவங்க 2 பேரையும் அவள் பறக்க விட்றா. அந்த நேரத்தில் போட்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் சொல்ல, நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமா சந்திக்கலான்னு அவன் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். சியூ ஹீரோ கிட்ட, சரி போடி ஸ்டார்ட் ஆச்சு, வாங்க உள்ளே போகலான்னு சொல்கிற. ஹீரோ அந்த சீலை பார்க்குறான். அப்போ அந்த டிராகன் சொல்லுது, நீ ஏன் சீலை முழுசாக ஓப்பன் பண்ணக்கூடாது, நீ ஓப்பன் பண்ணியிருந்தால் அவனை நான் கொண்டு இருப்பேன் இல்லை, இதுக்கு ஹீரோ நீ ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் அவங்க 3 பேரும் உள்ளே போகிறாங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சியூ சொல்கிறா. கிங்கியும் சொல்கிறா, இது சாதாரண கோர்ட்யார்டு மட்டும்தான், எங்கள் வீட்டில் இதோட அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவளே அந்த ஷாக் ஆகிறா அந்த மரத்தை பார்த்துட்டு. எனக்கு தெரியும் அவங்க பணக்காரன்னு, ஆனால் இந்த அளவுக்கு ஷோ ஆஃப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. சியூ அந்த மரத்தானை வந்து பார்த்துட்டு சொல்கிறா, எவ்வளோ பெரிய மரம்னு. அதிலிருந்து ஒரு இலையை கிங்கி பிடிச்சிட்டு, இன்ஃபென்ஷி இங்கே பாருன்னு கூப்பிட்றா. அவனும் திரும்பி பார்க்க, அவளும் அந்த இலையை பேசான எடுத்துகிட்டு போக, அவள் அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக தெரியுறா. இதை பார்த்து ஹீரோ லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்போ ஒருத்தன் வந்து 3 பேரையும் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றான். அடுத்த சீனில் 3 பேரும் உள்ளே வராங்க. அப்போ சியூ வெயிட் பண்ணுன்னு சொல்கிறா. அங்கே பார்த்தா அந்த மாஸ்டர் யூவும் இன்னொருத்தனும் சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. கிங்கி கேட்குறான், மாஸ்டர் யூ இங்கே என்ன பண்ணுறாருன்னு. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் 3 பேர் தான் கடைசியாக வந்திருக்கீங்க, அதனால் ரூல்ஸை திரும்ப சொல்கிறேன், 15 நிமிஷத்தில் யார் அடுத்த சோல் ஃப்ரூட்டை இந்த ரூமில் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்கிறான். அப்போ கிங்கிங் ஓடி போய் ஒன்றத்தை தொடப்பாக, அப்போ அவன் சொல்கிறா, ஒரு தடவை ஒரு ஸ்டோன் தொட்டுட்டிங்கன்னா திரும்பவும் எடுக்கக்கூடாதுன்னு. இதை கேட்ட கிங்கிங் ஷாக் ஆகிறான். சியூ சொல்கிறா, கவலைப்படாத, நான் இருக்கேன், அதனால் நீ ஃபைட் பண்ணாத. இதுக்கு ஹீரோ, இப்போ நம்ம வெல்த் கேதரிங் பில்டிங்கில் இருக்கோம், அதனால் என் சந்தேகத்தை நான் கண்டிப்பாக தீர்த்துக்கணும், இந்த ஜெயிலில் ஏதோ தப்பாக இருக்குது. இதை கேட்ட சியூ, என்ன சொல்கிற, ஜெயிலில் ஏதோ தப்பாக இருக்கான்னு கேட்டு போய் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறான். அவனும் நீ என்ன பண்ணுறன்னு கத்துறான். கிங்கி கேட்குறா, எது எடுக்கணும்னு. அதுக்கு சிஓ, இங்கே இருக்க ஒரு ஜெயிலில் கூட எடுத்த சொல் பொருட்டில்லை. இதை கேட்டு அந்த போட்டி நடத்தவர், என்ன காமெடி பண்ணுறியான்னு கேட்குறாரு. சியூ எல்லா ஸ்டோனையும் கலெக்ட் பண்ணிவிட்டு சொல்கிறான், இந்த ஜேட் ஸ்டோனில் கலர் பியூராக இல்லை,
அதே மாதிரி டார்க்காகவும் கலர் கம்மியாகவும் இருக்குது. அதனால் இதில் கண்டிப்பாக எர்த் ரிலேட்டடான ட்ரெஷர் இருக்காது. ரெட்டால் இருக்கிறது ஃபயர் ரிலேட்டடான ட்ரெஷரு. மற்றதாக பார்த்திங்கன்னா சோல் பவரில் நிறைஞ்சு காணப்படுது. ஆனால் அதை சுற்றியுள்ள சோல் பவர் எல்லாம் காற்றுல எதிரொலிக்குது. கண்டிப்பாக இது செயற்கையாக உருவாக்கி இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். கிங்கி இன்னொரு ஸ்டோனை பார்த்து கேட்குறா, இது என்ன பெருசாக இருக்குன்னு. அது உண்மையாக பெருசாக தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. என்னால் நம்ப முடியலன்னு கிங்கிங் அதை ஓப்பன் பண்ண அதுலேருந்து ப்ளூ ஸ்பேர் தான் வந்துச்சு. அவள் இன்னொன்று உடைக்க போக அப்போ போட்டி நடத்துகிற சொல்கிறாரு. ஒருத்தர் ஒரு தடவை மட்டும்தான் ஸ்டோனை ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆனால் அவனை தள்ளி விட்டுட்டு 2 ஸ்டோனை உடைச்சிட்டா. இன்னொன்று உடைக்க போக அவர் அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு சொல்கிறாரு, நான் உன்னை இந்த போட்டியிலேருந்து விளக்குறேன்னு. அதுக்காக நீ எங்களை என்ன ஏமாத்துறியா? இல்லை ஒன்றுத்தில் கூட இடத்த சொல் பொருட்டே இல்லை. அப்போ அந்த மாஸ்டர் சொல்கிறாரு யார் ஏமாத்துறாங்கன்னு. அப்புறம் அந்த டீ கப்பை எடுத்துகிட்டு காட்டாரு. அதில் தான் அந்த இடத்த சொல் பொருட்டு இருக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.